Hi, this is Dr. Rashida from Al-Shafi Clinic. இன்னைக்கு நம்ம கால்சியம் மினரல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கால்சியம் ஏன் எவ்வளோ தூரத்துக்கு வந்து பேசப்படுது அப்படின்னா கால்சியம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து கால்சியம் டெஃபிஷியன்சினா என்ன, இதனால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், இது நம்மளுக்கு இருக்கா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த உறுப்புகளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீத்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெயில்ஸு, ஜாயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஹார்ட்டு, மசில்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கால்சியம் வந்து தேவை இருக்கு. இந்த கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா 99% வந்து எங்கே டெபாசிட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலும்புகளில் தான். அப்போ இந்த எலும்புகளில் வந்து தேய்மானம் ஏற்படுறது இல்லை வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி நம்ம உடம்புல ஏற்படும் போது இந்த எலும்புகளில் டெபாசிட் ஆன கால்சியம்ஸ் வந்து எல்லாமே வந்து மற்ற உறுப்புகள் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்து நம்மளுக்கு லோவர் பேக் பெயின் வருது, அப்புறம் நெக் பெயின் வருது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டுக்களில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தம், இந்த கிராக்கிங் சவுண்டுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சத்தம் வருது, உடல் சோர்வாக இருக்கிறது, சின்ன வேலை பார்த்தாலும் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிறது, தூக்கம் சரியில்லாமல் இருக்கிறது, இன்னும் நிறைய இது சம்பந்தமான கால்சியம் சம்பந்தமான நிறைய சிம்டம்ஸ் வந்து உடம்புல தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரியும் போதே வந்து நம்மளுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சிஸ் இருக்கு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம்.